ஃபஸ்ட்டு நம்ம தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ப்ளவுஸோட டோட்டல் ஹைட் வந்து 14.5 இன்ச் நம்ம விட்டுருக்கோம் மொத்தமாக. அதில் வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு அப்புறம் வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு போட்டுக்கலாம். கரெக்டாக அதை மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்து இடுப்போட அளவு வந்து இடுப்பு சுற்றியில் வந்து 7.5 இன்ச்சு, அப்புறம் மேலே 8.5 இன்ச்சு வருது. அப்புறம் கீழே வந்து பிடிச்சி நம்ம டாட் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சுக்கு விட்டுக்கலாம். அப்புறம் நெக்கோட வித்து வந்து கழுத்தோட அகலம் வந்து 4 இன்ச்சு. இது வந்து ஷோல்டருக்கு வந்து ஒரு 2.5 இன்ச்சு நம்ம கரெக்டாக விட்டுருக்கோம். அப்புறம் ஆம் ஹோலும் அதே மாதிரி 6 இன்ச்சு எப்பவும் விடுற மாதிரி விட்டு நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்காண்டி ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம சைடில் விட்டுக்கலாம். அப்புறம் கீழே போட் நெக் வைக்கிறதுக்காக ஒரு 4 இன்ச்சு வச்சுட்டு மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சு அந்த வளைவுக்காண்டி விட்டுட்டு அது கீழே வந்து ஒரு 5.5 இன்ச்சு மட்டும் இந்த டோட்டல் ஹைட்டு. அப்புறம் அதில் ஒரு லைன் போட்டுட்டு கரெக்டாக நம்ம வந்து 3 லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு போட் நெக்குக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து அந்த எப்பவும் வளையிற மாதிரி அந்த ஒரு வளைவு போட்டுட்டு அந்த 1/4 இன்ச்சு விட்டோம்ல அதில் வந்து நம்ம வந்து வளைவு வரணும். நமக்கு கரெக்டாக 1/4 இன்ச்சில் லைட்டாக நம்ம பெண்ட் பண்ணி நமக்கு வந்து அந்த ஷேப்பு நம்மளோட நெக்கோட ஷேப்பை வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். கீழே அந்த வந்து இது வந்து ரொம்ப விரிவாக வந்துடும் அப்படிங்கிறதுனால இதில் வந்து 3 இன்ச்சுக்கு கரெக்டாக ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம வந்து நெக்கு அதோட கீழே வந்து ஒரு ஃபோல்டு நம்ம பண்ணுறோம்ல அந்த ஷேப் வந்து ஒரு 3 இன்ச்சு வித்தில் வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அந்த இன்ச்சுக்குள்ளேயே நம்ம அளவெல்லாம் எழுதிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப விரிவாக இருக்கிறதுனால இது நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணுறோம். அப்புறம் கரெக்டாக நம்ம வந்து தையல் எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த நம்ம இதை மட்டும் நெக்கை எதுவுமே கட் பண்ணாமல், ஏன்னா கேன்வாஸ் வச்சு திருப்பணும், அதனால நெக்கை கட் பண்ணாமல் அந்த சைடில் உள்ள ஆம் ஹோல் சைடை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த சென்ட்ரு அந்த ஷோல்டரை வந்து எந்த இடத்துல கரெக்டான அளவோ நம்ம வந்து அதை மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து மெயின் கிளாத் இருக்குல்ல நம்ம ப்ளவுஸோட துணியில் வச்சு இதை வந்து அப்படியே போட்டு அடிக்கணும். வேறு எதுவும் நம்ம வந்து ஏன்னா கேன்வாஸ் வச்சு திருப்புறதுனால வேறு எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் இதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணால் போதும். இது எப்பவும் போல் நம்ம வந்து சைடெல்லாம் அடிச்சுக்கலாம். அடித்து எட்ஜெலாம் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து அந்த கரெக்டான கேன்வாஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம 4 இன்ச்சு வச்சோம் போட் நெக்குக்கு. இது வந்து 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்க்காக அங்கே விட்டோம் ஷோல்டரில். அதனால சேர்த்து 4.5 இன்ச்சு கரெக்டாக நம்ம வந்து வைக்கணும். 4.5 இன்ச்சு வச்சோன்னா ஏன்னா கேன்வாஸ் வந்து நம்ம கரெக்டான அளவு வைக்கிறோம். அதனால ஒரு 4.5 இன்ச்சு வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். அதில் நம்ம என்ன நெக்கில் மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த எங்கள் நெக்குக்கு வந்து போட் நெக்குக்கு வந்து நம்ம 4 இன்ச்சு வச்சோம்ல அதே மாதிரி மார்க் பண்ணி அந்த 1/4 இன்ச்சு விட்டு 5.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு விட்டு அப்புறம் 5.5 இன்ச்சு கரெக்டாக போட்டு அதே மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம நெக்கில் நம்ம அதில் வந்து ட்ரா பண்ணி பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கேயே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பாக்ஸ் போட்டு இங்கேருந்து நம்ம மொத்தம் 4 இன்ச்சு நம்ம 3 இன்ச்சு விட்டோம்ல இந்த 3 இன்ச்சுக்கு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கரெக்டான அளவு வந்து இதில் கேன்வாஸில் வந்து நம்ம கரெக்டான அளவை வந்து மார்க் பண்ணுறோம். அந்த நம்ம ஸ்டிச்சுக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டோம்ல அதையும் சேர்த்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து தள்ளி தான் விட்டுறோம். ஏன்னா அதில் வந்து ஸ்டிச்சிங்க்கு இது பண்ணலை, இதுக்கான ஸ்டிச்சிங்க்கு விடணுங்கிறதுக்காண்டி இது கரெக்டான அளவு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நமக்கு என்ன ஷேப் அந்த கரெக்டான ஷேப்பை வந்து நம்ம அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை கேன்வாஸை வந்து அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்ல இந்த ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். அதனால சென்டரில் கொஞ்சம் இதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஷேப்பை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்புறம் அயன் பண்ணி திருப்பும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நிற்கும். அதனால சென்டரில் உள்ளதை மட்டும் நான் கட் பண்ணாமல் விட்டுருக்கேன். அப்புறம் அப்புறம் துணியில் வச்சு லைனிங்கில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அயன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சைடில் உள்ள எட்ஜெலாம் இருக்குல்ல அதில் லைட்டாக கட் பண்ணி விட்டு திருப்பிட்டோன்னா நம்ம கரெக்டாக அந்த இதில் வந்து நின்றும். இது நல்லா அயன் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நல்லா கேன்வாஸ் பேப்பரை வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டான ஷேப்பு நம்ம கரெக்டான அளவுக்கு தான் இப்போ வந்து நம்ம எதுவும் மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதே மாதிரி வச்சு நெக்கில் ஷேப்பில் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அதோட சென்டரும் இதோட சென்டரும் ஒரே இருக்கிற மாதிரி நம்ம ப்ளவுஸ் பின் பேக் நெக் இது பண்ணியிருக்கோம்ல அதுவும் இதுவும் ஒரே அளவு வர மாதிரி வச்சு பின் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச்சும் போட்டிருக்கேன். ஸ்டிச் போட்டுட்டு ஏன்னா நகராமல் கீழே வரைக்கும் இருக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேன்வாஸில் வந்து லைட்டாக நம்ம படுற மாதிரி பட்டாலும் ஒன்றும் தப்பில்லை.
கரெக்டாக அந்த கேன்வாஸ் கிட்ட, ஏன்னா கேன்வாஸ் வந்து நம்ம கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால கரெக்டாக இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கலாம் தைச்சி. அப்புறம் அந்த பின்னெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எப்போவுமே நெக்கு திருப்புற மாதிரி திருப்பினோன்னா நமக்கு கட் பண்ணி விடணும். சென்டரில் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் வளைவு இருக்கோ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டால் தான் பின்னாடி நல்லா திரும்புறது நல்லா திரும்பும். கீழே வரைக்கும் அந்த எட்ஜில் நம்ம திருப்புறோம்ல எல்லாத்துலேயும் இது பண்ணிட்டோன்னா கரெக்டாக வந்துடும். அப்புறம் இது வந்து திருப்பும்போது நம்ம கேன்வாஸ் பேப்பர் வச்சுருக்கிறதுனால இந்த அளவு நமக்கு கரெக்டாக வந்துடும். அதில் அதே வச்சு கேன்வாஸ் பேப்பரை வச்சு திருப்பி அதில் வந்து எட்ஜில் வந்து நம்ம தையல் எப்பவும் போல் மடித்து எப்போவுமே நார்மல் நெக்குக்கு வந்து பண்ணுவோம்ல அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேன்வாஸ் பேப்பர் வச்சோன்னா நமக்கு அந்த ஷேப் நல்லா கரெக்டாக வரும். அதனால இந்த மாதிரி நெக்குக்கெலாம் கேன்வாஸ் பேப்பர் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஷேப் வந்துட்டு அப்புறம் பைப்பிங் வந்து கீழே எப்பவும் போல் மடித்து அடிச்சுக்கலாம். கீழே நான் வந்து நம்ம தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டோம்ல அதனால் அதை வச்சு மடித்து திருப்பி எடுத்துக்கலாம். சில 1/2 இன்ச்சு விடுவாங்க, நம்ம கரெக்டாக 1/2 இன்ச்சு விட்டு அது திருப்பி எடுத்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம இப்போ த்ரெட் பைப்பிங் வைக்கிறோம். த்ரெட் பைப்பிங் வைக்கிறதுக்கு இது வந்து சாரீ கிளாத்துலேருந்து கொஞ்சம்குள்ளே துணி வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதிலேருந்து அதை வந்து நம்ம கிராஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வளைய வைக்கிறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக கிராஸில் பண்ணிவிட்டு அதை எல்லா துணியும் இந்த மாதிரி கிராஸில் வச்சு ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நல்லா வரும். எல்லாத்தையும் கிராஸாக இருக்கிறதுனால இது வச்சு கரெக்டாக 2 தையல் போட்டு எடுத்துக்கிட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டு இப்போ த்ரெட் பைப்பிங் பண்ணுறோம். த்ரெட் பைப்பிங் பண்ணால் இது நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நல்லா லுக் அழகாக இருக்கும். அப்படிங்கிறதுனால த்ரெட் பைப்பிங் பண்ணுறேன். இப்போ த்ரெட் பைப்பிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டபுள் ஃபுட்டரை வச்சு எதுவும் பண்ண முடியாது. சிங்கிள் ஃபுட்டர் வச்சு பண்ணால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ வந்து சிங்கிள் ஃபுட்டர் மாற்றிட்டு த்ரெட்டை வச்சு கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு இந்த தையல் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் தையலை வந்து பெருசாகிக்கலாம். ஏன்னா இதை கரெக்டாக அந்த த்ரெட்டை வச்சு அந்த த்ரெட்டுக்கு இது பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணுற எட்ஜெலாம் தெரியும்ல, அதனால அதுக்கு 2 கொஞ்சம் துணியை விரித்து விட்டு கரெக்டாக நம்ம பண்ணோன்னா அந்த துணி வந்து ரொம்ப திக்காக தெரியாது. 2 துணியை ஜாயின் பண்ண இடத்துல நமக்கு நல்லா அழகாக தெரியும். ரொம்ப திக்காக தெரியாமல் நீட்டாக தெரியும். அப்புறம் அதை மடித்தும் அடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அப்படியே வச்சு திருப்பங்கிறதுனால இது மடித்து விட்டு அப்படியே வச்சு தைக்கிறோம். அதனால் அப்படியே வச்சு ஒரு மடிப்பு தையல் போட்டுட்டு அதை வந்து அப்படியே வந்து கொடுத்துக்கலாம். இதில் அதே வச்சு சும்மா நார்மலாக தைக்கிற மாதிரி சிங்கிள் ஃபுட்டரை வச்சு அந்த எட்ஜில் வந்து திருப்பும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக திருப்பணும். அதில் திருப்பிட்டோன்னா நமக்கு கரெக்டாக நீட்டாக இருக்கும் பைப்பிங் பண்ணது. அது திருப்பும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பின்னாடியும் ரொம்ப இதாக தெரியாது. ஏன்னா நம்ம வந்து மடித்து அடிச்சிருக்கிறதுனால இது வந்து நல்லாயிருக்கும், நீட்டாக தெரியும். பார்த்திங்களா அந்த எட்ஜு பார்த்திங்களா அழகாக இருக்குது. அதனால் இது வந்து நான் பொறுமையாக பண்ணுங்கள். அந்த எட்ஜில் வந்து இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்திங்கன்னா அதில் நீட்டாக வந்துடும். லைட்டாக வச்சு அழகாக அந்த இடத்துல, ஏன்னா நம்ம கிராஸ் கட் பீஸ் போட்டிருக்கிறதுனால தையல் அழகாக அது வரும். தைச்சி எடுத்துக்கலாம். இதை பைப்பிங் போட்டிருக்கிறது வந்து பைப்பிங்கை நல்லா பண்ணிட்டு வைப்போம். த்ரெட் பைப்பிங் போட்டாச்சு. எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டு இப்போ இது 2ஐயும் ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல அதுக்கு ஒரு கிளாத் வந்து வைக்கிறோம். இது வந்து ஒரு 2.5 இன்ச்சு உயரம் வந்து 2.5 இன்ச்சு, இதோட அகலம் வந்து 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு துணி கட் பண்ணி கேன்வாஸ் பேப்பரை வச்சு அதில் அந்த லைட்டாக ஒரு பெண்டு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஷேப்பில் தான், ஏன்னா அந்த பெண்டு தான் கீழே வரோம், அந்த சென்டரில் வர மாதிரி அதை வச்சு தைக்கிற மாதிரி ஒரு இதில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேன்வாஸ் பேப்பரை லைனிங்கில் வச்சு தைச்சிட்டு அப்புறம் இதை வச்சு மெயின் துணியில் வச்சு சாரீ கிளாத் இருக்குல்ல அந்த துணியில் வச்சு கட் பண்ணி திருப்பி எடுத்துக்கிறேன். தைச்சி திருப்பி எடுத்தாச்சு. இதை வந்து சைட்லலாம் எங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து நம்ம அந்த துணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து இப்படி வச்சு பார்த்தோன்னா எந்த அளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவு
அப்போ அதுக்கு லைட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் எவ்வளோ நம்ம தேவையோ. அது சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி அந்த நெக்கில் இருக்க மாதிரி. அப்புறம் மேலே வந்து இது தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி மடித்து அடிச்சுக்கலாம். ஒரு அடி அடித்தாச்சு. அப்புறம் அப்படியே வச்சு சும்மா நார்மலாக ஜாயின் பண்ணால் மேலேயும் நமக்கு எதுவும் நீட்டாக இருக்கும், கீழேயும் நீட்டாக இருக்கும். சென்டரில் லைட்டாக நமக்கு அந்த தெரியுற மாதிரி அதில் நல்லா சேஃப்டி அந்த பின் இருக்கும்ல, பின் வந்து குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சிங்கிள் ஃபுட்லேயே யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா நல்லாயிருக்கும். இதுக்கு 2 சைடும் ஒரு சைடு அடித்தாச்சு. எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். அந்த இடத்துல அப்புறம் ஸ்ட்ராங் தையலும் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பின் எடுத்துட்டு கரெக்டாக அவ்வளோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். இது வந்து வச்சாச்சு. அப்புறம் இது சிம்பிளாக இருக்கிறதுனால இதில் வந்து ஒரு பீடு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் இது பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல சிம்பிளாக ஒரு பீடு ஒர்க் அந்த எட்ஜில் மட்டும் பாருங்கள். இது வந்து லேஸ் மாதிரி இருக்கும். பீடை வச்சு பெரிய சைஸ் பீடை எடுத்துக்கிட்டு அதில் குத்தி எடுத்துகிட்டு இந்த சைடில் போய் அந்த பீடுக்குள்ளே கொடுத்து எடுக்கணும். அடுத்த பீடுக்குள்ளே கொடுத்து எடுத்துட்டு அப்புறம் அடுத்த மாதிரி அதே மாதிரி பீடு எடுத்துட்டு இது பண்ணி அடுத்து இது மேலே வெளியே எடுத்து சைடில் எடுத்து அந்த பீடுக்குள்ளே விட்டு அப்புறம் அடுத்த பீடை கோர்க்கணும். அப்புறம் நமக்கு லைனாக நேராக வரும். அடுத்த பீடு அதே மாதிரி கொடுத்து கொஞ்சம் பீடு இருக்கிற அளவுக்கு நான் ஒரு கேப் விட்டு அந்த இடத்துல நம்ம குத்தி எடுத்துட்டு அப்புறம் பேக்கில் அதே மாதிரி இது பண்ணிவிட்டு இதில் இருக்கிற மாதிரி பண்ணிடுங்க. அந்த பீடில் கொடுத்து எடுத்துட்டோன்னா அப்படியே அதே மாதிரி எல்லா பீடையும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நீட்டாக சிம்பிளாக ஒரு போட் நெக்